ஏங்க இந்த வாரங்க வாங்க. இன்னைக்கு நம்ம மானசா குட்டி இது ஸ்கூலில் ஆனுவல் டே அது ஃபங்க்ஷன் எப்படி போச்சுன்றதை பற்றி இன்றைக்கி முழுசாக பார்ப்போம், முழு வீடியோவா. இங்கேருந்தே நடவழகி மேக்கப் ரொம்ப போடலை, ஓரளவுக்கு மேக்கப்பை போட்டு என் மூத்தவள் என்ன செஞ்சுட்டா, நானும் வரேன் பள்ளிக்கூடத்துக்குன்ட்டா சரின்னு கூட்டிகிட்டு போனால் அங்கே பஸ்ஸு கரெக்டாக இருந்துச்சு. பஸ்ஸு கூட்டமான கூட்டம் தொங்குறாங்க. இதில் போக முடியாதுதா, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி ஆட்டோவில் கூட போயிடுவோம், காசு கொண்டாமல் போயிட்டு போகுது, இந்த கூட்டத்துக்குள்ளே அம்மிக்கு போக முடியாதுன்னு நாங்கள் நின்றுட்டோம். ஆத்தா நடிச்சு, ஆத்தா எடுத்து என்ன இப்படி போட்டோ எடுக்கிறடிச்சு, ஆத்தா தண்டட்டி ஆத்தாவை பார்க்க முடியல, இங்கே தானே பார்க்க முடியுது, 1 2 தண்டட்டி ஆத்தா தான் இருக்கி, அதனால தான் உன்னை எடுக்கிறேன்டே, அதோட சிரிச்சிச்சு ஆத்தா. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட்டோ வருது, ஆட்டோவும் ஃபுல்லாக வருதுங்க அங்கேருந்து ஏற்றி ஜனங்களை. ஏன்டா 8 மணிக்கு பூரா ஸ்கூல் டைம், அதனால பார்த்துங்க கூட்டமாகவே வருது. சரின்னு நாங்களும் வெயிட் பண்ணியே நின்றோம். அப்போ என்ன செய்கிறது, அப்புறம் பூக்கார வர சொல்லி பூ வாங்கிடுவோம் நிற்கிற நேரத்துலேருந்து. அவர்கிட்ட பூ வாங்கினேன், பூ விலை இன்னும் குறையலையா, இன்னும் 50 ரூபாயா, 50 100 பூ 50 ரூபாயா. சரி கொடுங்க 50 ரூபாய்க்கு அப்படின்ட்டு பூவை வாங்கி ஒரு கவர் பையில் போட்டுக்கிட்டு அப்படியே பார்த்துக்கோங்க. மானசா ஸ்கூலுக்கு மானசாவுக்கு மட்டும்தான் வாங்கினேன். நம்மளுக்கு மானம் அது வாக்கிட்டு இருந்தது அது தலையில் இன்றைக்கி ஒரு நாளைக்கு நல்ல ஆடையில் நல்லா இருக்கும்ல, பூ வச்சா அது ஒரு அழகுதேன். அதனால பார்த்துங்க ஒரு 50 ரூபாய்க்கு மட்டும் வாங்கிக்கிட்டு அப்படியே அவர்கிட்ட கொடுத்துக்கிட்டு வந்தேங்க. அது என்னடான்ட்டா வாங்கி உள்ளே வைக்கையிலேயே அவர் கவர் ஓட்டு கொடுக்காம போயிட்டார். அதனால் அப்புறம் மறுபடியும் கவர் ஓட்டு கொடுங்கண்ணே அப்படின்ட்டு அப்புறம் கவர் ஓட்டு கொடுத்தாரு. சரின்னு வாங்கிக்கிட்டு நின்றுக்கிட்டே இருக்கமுங்க. ஆட்டாவுக்கு ஆட்டா பூரா ஃபுல் கூட்டமாக வருது. மானசாவுக்கு வேறு நேரமாகுது. 8 மணிக்கு வர சொன்னாங்க, இங்கே 9 மணி ஆயிடுச்சு பார்த்துங்க. 8 மணிக்கு வர சொன்னால் எங்கே இருக்குது, 9 மணி எங்கே இருக்குது, இங்கே 9 மணி ஆயிடுச்சுன்னா இன்னும் போக அரை மணி நேரம் ஆகும் ஸ்கூலுக்கு. அங்கே போய் அப்புறம் எல்லா பிள்ளையும் மேக்கப் போட்டு உட்காந்துரும்ல, ஏன் மகன் மட்டும் எண்ணியார் ஆகுறது அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டு நின்றுக்கிட்டே இருந்த வேகாத வெயிலில், ஏறு வெயில் வேறு காலங்காத்தால். அது ஒழுங்காக கூட சாப்பிடல, அவசர அவசரமாக இப்படி வாயில் அள்ளி போட்டோம். அது வேறு ஒரு மாதிரியாக வருது. அதிகமாக சாப்பாடு கொடுத்தா எனக்கு ஆய் வருது, மூளை வருது, பேலை வருதுன்ட்டு வந்த மானசா. அதனால் யோசனை பண்ணிக்கிட்டு கொஞ்சமாக அதுக்கு சாப்பாடு ஊட்டி டீயை போட்டு கொடுத்து கூட்டிக்கிட்டு போயிட்டேன். அங்கே போய் நின்றா வெயில், ஏறு வெயில் மூஞ்சியில் அடிக்குது. ஆட்டா வருமா வருமா வருமாண்டு தரையை பார்த்துக்கிட்டே கிடைக்கும் பாருங்க. ஆட்டா வர்ற மாதிரியே இல்லை. அப்புறம் என்ன செய்கிறது, நின்றுக்கிட்டே இருந்தோம். ஆட்டா வரையில் ஏறுவோம். ஆட்டெல்லாம் வருது, ஆனால் கூட்டமாக வருது. நாங்கள் என்ன செய்கிறது, அதனால நின்றுக்கிட்டே கிடந்தோம். நின்றுக்கிட்டே இருக்கையிலேயே அப்புறம் ஒரு ஆட்டை வந்துச்சு. ஆட்டை பிரியாக வந்துச்சு, ஒரு ஆள் இல்லை. ஏற்ற ஒடியாத்த அப்படின்னு சந்தோஷமாக ஏறி உட்காந்தோம். ஆட்டை காட்ட பேசிக்கிட்டே போனோம். அப்படியே ஒரு இதையும் வீடியோ எடுத்துக்கிட்டே அப்படியே போய்கிட்டே இருக்கோம் பார்த்துக்குங்க. அதோட இதே ஸ்கூல் கட்டடமாக மேலே கட்டி வச்சுருக்காங்க. போன உடனே முதல்ல குங்கும சத்திரத்தை எடுத்து பூசிடுவேன். விசேஷ வீட்டுக்கு போனாலும் சரி, இங்கே போனாலும் சரி, முதல்ல குங்கும சத்திரத்தை எடுத்து பூசி அதில் இருக்கிற இனிப்பு அள்ளி வாயில் விட்டுருவேன். அதில் இருக்கிற ஒருத்த பூவை எடுத்துருவேன். அது எல்லா இடத்துக்கும் அப்படியே பார்த்துங்க. சின்ன மேலே அடுக்குமாடி கட்டடம் பார்த்துங்க. அதனால ஒரு கல்யாண மகாலை பிடிச்சிருந்தாங்க. அங்கே இனியா என் தங்கச்சி எல்லோரும் எனக்கு முன்னக்கூடியே எல்லாம் மேக்கப் போட்டு ரெடி ஆகிட்டாங்க. எனக்கு போய் என் மக விட்டு ட்ரெஸ்ஸை கொடுங்க அப்படின்ட்டு போய் மிஸ்ஸிட்ட போய் நின்றேன். கல்கண்டை வாயில் அள்ளி போட்டுக்கிட்டேன். அதோட மிஸ்ஸு எவ்வளோ லேட்டாக வரைய அப்படின்ட்டாங்க. என்ன செய்கிற சொல்றியே, தூரத்துலேருந்து வர்றதுனால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, நாங்கள் வேகமாக கிளம்பிட்டோம், ஆனால் வண்டி கிடைக்கல அப்படின்னு சொல்லி ட்ரெஸ்ஸை வாங்கிட்டேன். அப்புறம் மறுபடியும் இங்கே வாங்க, எங்கே அவசரமாக போகிறீங்க, ட்ரெஸ்ஸு வாங்கினா போதுமா, இதில் கிளிப்புலாம் வாங்கண்டாங்க. சரி எல்லாத்தையும் பாசி கிளிப்பு எல்லாத்தையும் வாங்கிட்டு தங்கச்சி ரெடியாக இருந்தா. இனியாவை நல்லா மேக்கப் பண்ணி கிளப்பிட்டா. இனியா ரெடி பண்ணிட்டாங்க. இன்னும் போய் மானசாவை ரெடி பண்ணுறதுக்கு கரெக்டாக இருந்துச்சு. போனவுடனே ட்ரெஸ் எடுத்து போட்டோம். இந்த ட்ரெஸ்ஸு 1000 ரூபாங்க. 1000 ரூபா வாங்கினாங்க. 1000 ரூபா வாங்கி இந்த ட்ரெஸ்ஸு 1000 ரூபாயா குடன்னு இருக்குது. துணியும் பார்த்துக்கங்க. இந்த துணி இது என்ன சொல்லுவாங்க, வெளுபட்டு துணி மாதிரி ஒரு மாதிரி காந்ததெல்லாம் வெயிலுக்கெல்லாம் போட முடியாது. தூக்கி இடுப்பில் வச்சா வலிக்கிக்கிட்டே வரா. தூக்கி இடுப்பில் வச்சுலாம் எங்கேயும் தூக்கிட்டுலாம் போக முடியாது. அவளாம் நடந்து வந்தாத்தேன் அந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸு. சரி விடுங்க, ஸ்கூல்லலாம் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரிலாம் ட்ரெஸ் எடுக்க மாட்டாங்க. எல்லா பிள்ளைக்கும் ஒரே மாதிரி தான் எடுத்து போடுவாங்க என்னங்க அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டு இந்த பாசி இதுகள்லாம் அவங்களே வாங்கிட்டாங்க. பாசி பவளம் இதெல்லாம் வாங்கிட்டாங்க. வளைவு இதுகள்லாம் நம்ம வாங்கினாப்புல இருந்துச்சு. அப்படியே வாங்கி அதையும் மாட்டி தங்கச்சி தான் மாட்டி விட்றா எல்லாத்தையும். எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டாக இருந்துச்சு பார்த்துங்க, அவசரம் இல்லாமல் இருந்துச்சு. ஏன்டா லேட் ஆகி போச்சு, கிளம்பிட்டாவில் என்ன மட்டும் வேகமாக வந்தோம். என் தங்கச்சிலாம் 8 மணிக்குள்ளே உள்ளே விட்டாலாம். நாங்கள் அந்த லேட்டாக்கி தான் போனோம். நாங்கள் எப்போவும் எதையும் கேர் பண்ண மாட்டோம்னு கேரிங்க போனோம். நல்ல வேலைக்கு ஆரம்பிக்கலை. எப்படி இருந்தாலும் அந்த 10 11 மணி ஆக்கிடுவாங்க. அதுக்குள்ளே மேக்கப் போட முடியாதா, சீப் கெஸ்ட்லாம் பேசி கீசி அட்வைஸ் பண்ணி எடுத்துகிட்டா வருங்க என் தங்கச்சி மேக்கப் சட்டை. ஏங்க இதே மாதிரி 2 அட்டைப்பட்டி வச்சுருக்காங்க, அதெல்லாம் காட்டக்கூடாதுன்றவா, காட்டினா சண்டைக்கு வந்துடுவா.
அந்த போடுறவருங்க ஃபவுண்டேஷன், அதுக்கு பேர் ஃபவுண்டேஷன் கிரீம்பை போட்டு அப்படியே பஞ்சு எடுத்து அப்படியே தடவை ஆரம்பிச்சிட்டா. நான் சிரிச்சுக்கிட்டே உட்காந்துருந்தேன். கம்முன்னு மேக்கப் புடையில எதையாவது பண்ணாதுண்டு. ஏகுனா இப்படி மேக்கப் அழகாக போடுறையே, இதையே பியூட்டிஷனாக வச்சுனா நல்லா சம்பாரிச்சிடலாம்டே. நீ சம்பாதிக்கிறதுலையே இருண்டா, பிழைக்கணும்டி, அதுவும் பிழைக்கணும்ல. சும்மா என்ன நல்லண்ணா பெரிய நாளுக்கு போடுற இந்த மேக்கப்பை அப்படியே கல்யாணம் காட்சிக்கு போட்டேன்டா அப்படி 20,000 10,000 30,000 கேட்டால் கூட கொடுக்குறாடி. கல்யாணத்துக்கு ஒரு நாள் தானே செலவழிச்சா செலவழிட்டு போகுதுட்டு காசையே பார்க்குறாங்கல்ல, அந்த மாதிரி இருக்குடி. எல்லோரும் 30,000 நீ ஒரு 5,000க்கு போடு மேக்கப்பு. நம்மளை மாதிரி ஏழை வேலைகள்லாம் ஒரு 5,000க்கு மேக்கப் போட்டோம்ட்டு உன்னை கூப்பிடுவாங்களடி அப்படின்ட்டேன். முயற்சி பண்ணுறேன். அப்போ அதுக்கெல்லாம் பியூட்டிஷன் படிக்கணும் காண்டா. படி, காசு கட்டி படிடி. அது என்ன காசு பின்னாடி சம்பாரிச்சோம்னா படித்தாண்ணா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். நீ பேச்ச நிப்பாட்டு, நான் மேக்கப் போடுறது எனக்கு டென்ஷன் பண்ணாத, அப்படியே கிரீமு மாற்றிடுவேன் அப்படின்டா. சரி பேசலை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருந்தேன். மூக்கில் என்னத்தையும் எழுவுனா, அது என்னடி மூக்கில் எழுவுறேன்டேன். அதெல்லாம் சொல்ல முடியாது, சொன்னாலும் பேர் சொன்னாலும் உனக்கு புரியாது அப்படின்டா. எங்க நான் கிராமத்தில் வந்தவ, என் தங்கச்சியும் தான் கிராமத்தில் வந்தவ. ஆனாலும் என் தங்கச்சி டவுனில் மாதிரி பேண்ட் சட்டை போடுறது, ஷூ போடுறது, இந்த மாதிரி ஃபவுண்டேஷன் க்ரீம் போட்டு அப்படியே சினிமா நடிகை மாதிரி மேக்கப் போடுறது, இதெல்லாம் பார்க்கறதுக்கு சந்தோஷமாக இருக்கும். நெசமாவே எல்லாரும் சொல்லுவாங்க, என்ன இப்படியே நம்ம இதுகளில் எப்படியா போட்டு கொடுத்துருக்காண்டு. ஏன் தங்கச்சிக்கு ஆசையாக இருக்குது போடுறா, நம்மளுக்கு விருப்பம் இல்லை. நம்ம காட்டு வேலை கருவேலி வேலை பார்த்துக்கிட்டு தெரிஞ்சவங்களுக்கு நம்மளுக்கு தேவையில்லை. அவள் வீட்டில் இருக்கா, நல்ல 4 இடத்துக்கு போகிறா வாரா போடுறா, இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி எங்கள் சொந்த வந்ததுக்கலாம் எல்லாரும் சொல்லுவாங்க, இது சாமிநாத மகளுங்களா 2 பேரும் பரவாயில்லையத்தா, நல்ல சாமிநாத பிள்ளை நல்ல பிள்ளையில இருக்குல்ல, நல்ல அழகான பிள்ளையில இருக்குல்லன்ட்டுலாம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஊரில் சின்ன பிள்ளைகள் எங்களை பார்த்தவங்க இப்போ பெரிய பிள்ளையாகி ஊர்களுக்கு போனோம்டா, பெரியப்ப மாதிரி சித்தப்ப மாதிரி மச்சான் குழந்தை இவங்கெல்லாம் சொல்லியிருக்காங்க. பரவாயில்லையே நல்ல பிள்ளையாவில் இருக்குது. சாமிநாதனுக்கு பிறந்தது 2மே கருத்த பிள்ளைண்டுவாங்க. சின்ன பிள்ளையில என்னென்ன உசுன்னு மூஞ்சி வச்சுக்கிட்டு இருந்துச்சுங்க, இப்போ பெரிய பொம்பளையாகவும் நல்லா அழகாயிருச்சுலத்தா அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. அதில் போகணும் என் தங்கச்சி குணாவை பார்த்துட்டு எல்லாரும் ஆச்சரியமாக பார்ப்பாங்க, ஆஹா இது நம்ம ஊர் பிள்ளை தானா, சாமிநாதுக்கு பிறந்த பிள்ளை தானா, என்னத்தா இது வேறு ஒரு ஊரில் பிள்ளை மாதிரியே இருக்குது அப்படின்லாம் ரொம்ப பேர் இங்கே ஒரு பேர் இப்போதைக்கு வர மாட்டேங்குது. அவரெல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு ஏற்ற இங்கே வாத்தா நீ சாமிநாத மக தானத்தா அப்படின்னு அப்படி பேசினார். அந்த பக்கத்தில் இருக்கிற அக்கா எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் குடியிருந்தாக்கா, இப்போ அந்த வீடை காலி பண்ணிட்டு வந்துட்டேன். ஆஹா மேக்கப் நடக்குதா அப்படின்னு டீயை குடிச்சிக்கிட்டே கேட்டாங்க. ஆமாக்கா அப்படின்ட்டு. இந்த இனியா குட்டியை பாருங்கள், இனியா குட்டி மேக்கப் போட்டுக்கிறத பார்த்துக்கிட்டே கிடக்கு. அப்படியே பார்த்துங்க லிப்டிக்கு என்னென்னத்தையோ போட்டா, என்னென்னமோ கேட்டால் அது பூரா க்ரீமுக்கு பேர் சொல்லுண்டேன். பேர் சொன்னாப்புல என்ன ஆக போகுது அங்கிட்டு போ அப்படின்ட்டா. இவ வாங்கி வச்சுருக்க க்ரீம் பூரங்க 2,000 3,000 1000 500ங்க. 100 200 வாங்கி வைக்கல, அம்புட்டு ஒரு க்ரீம் வாங்கி வச்சுருக்கா. இந்த பாருங்க தோடுலாம் நாளாக காற்றுல விட்ருக்கேன் பாருங்க. இந்த சிமிக்கி, இந்த தங்க சிமிக்கி ஏன்னா வாக்கப்பட்டு வந்த நாள்லேருந்து கலட்டினது இல்லைங்க. வாக்கப்பட்டு வந்ததுலேருந்து இந்த சிமிக்கியத்தையும் போட்டிருக்கேன். ஆனால் என் தங்கச்சி அதை தூக்கி ஓரமாகிட்டு கிராமத்துகளில் என்ன மகளை பாருங்கள் மேக்கப் போட்டவனு ஒடியாவே இனியா குட்டி கட்டி பிடிக்குது. அப்படி ஒரு பாசக்காரியா இனியா செல்லக்குட்டி. அப்படியே பார்த்துக்கோங்க. அந்த மாற்றி நான் வேறு தோடு போட்டது இல்லை, கழுத்தில் ஒரு பாசின்னு ஒரு பவளமுண்டு போட்டதில்லை. ஆனால் என் தங்கச்சி எங்கள் ஊர்களுக்கு விசேஷத்துக்கு போனால் மட்டும், கிராமத்துக்கு போனால் மட்டும்தான் தங்கத்தை போடுவாள். மற்றது ஊரமே பார்த்துக்கோங்க தோடுகள்லாம் பார்த்துக்கோங்க. ஒரு தோடு கடை வைக்கலாமுங்க, இருந்தாலும் ரொம்ப மோசமுங்க. இப்படி தேங்க பொம்பளை பிள்ளைய செலவழிக்கக்கூடாது நானும் அப்பப்போ அடிக்கடி சொல்லுவேங்க. ஆனால் கேட்கவே மாட்டான், உன் இஷ்டத்துக்கு பாருண்டு. என் மக பூஜா எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்டு அவளும் அப்படி தேங்க வருவாய். எங்கள் குணாமரியே வருவா, வளரும் பிள்ளை முளையில தெரிஞ்சு போயிருமுண்டு சொல்லுவாங்க முளை பெயர்லையே. அவளும் என் பூஜாவும் அப்படிதான் மேக்கப் போடுறது அப்படியே இது பண்ணுறது. ஐயோ என்னத்தையும் போட்டு அடிச்சிட்டான் மூஞ்சியில். அது என்னடானா மேக்கப் கலையாமல் இருக்குமா. ஐயோ வேணாம் அப்படின்ட்டா மானசா. சரி போது முடி விடுறி, அவளுக்கு மேக்கப் கலைஞ்சான் அப்படின்ட்டேன். இருந்தாலும் உருகி ஓடிடும் அப்படின்ட்டா. என்னென்னமோ வாங்கி வச்சுருக்காங்க. அப்படி என் தங்கச்சி எல்லாத்தையும் வாங்கி போடுவாங்க. கவரிங்கி தோடுகளே பார்த்துக்கோங்க, டப்பா 2 டப்பா வச்சுருக்காங்க. ஒரு நாளைக்கு கொடுங்கண்ணா இதை பூரா வீடியோ எடுத்து போட அப்படின்னு கேட்டால், போங்கிட்டு இதை பூரா எடுத்து போட்டேன்னா என் மாமியா என்ன நினைக்கும், அங்கிட்டு போயிரு அப்படின்ட்டுவா. உலகத்துக்கு காட்டி வீட்டில் குடும்பத்தில் சண்டையை உருவாக்கிறாதுன்றவா. அவள் சொல்கிறது நியாயந்தேன். அந்த குடும்பங்களுக்கு வேலை பார்த்து விட்டுருவேன். நான் பாட்டுக்கு விளையாடத்தனமா போட்டு அதோட பார்த்துக்குங்க. தலை சுவரது மட்டும் கொஞ்சம் முழுக்கடி செய்யணும்னா ஏ இங்கே உண்டா எனக்கு கொஞ்சம் முடிய முன்னெடுத்து விடணும், சொட்ட மாட்டேதுறீங்க அப்படின்ட்டு நான் கொண்டாண்டு வாங்கி அப்படியே இது பண்ணேன். ஐயோ பூவை வைக்க போகிறேன்னு பூ வாங்கிட்டு வந்துருக்கேன். ஐயோ பூவை வைக்க போகிறேன், இந்த ட்ரெஸ்ஸுக்கு பூ வைக்கக்கூடாது, அதுக்கு ஒரு கிளிப்பு கொடுத்துருக்காங்க ஒரு அதைத்தான் மாட்டணும் அப்படின்டா. இருக்கட்டும் அப்படின்னு மாட்டி பார்த்தேன். நல்லா தரல பூவை வச்சு அதுக்கப்புறம் அந்த கிளிப்பை மாட்டுவோன்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன்ட்டு கேளுங்க முழுக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது. அவள் சொன்னா ஐயோ பட்டிக்காடு மறுபடியும் கிளம்பிட்டியே, நீ தான் பட்டிக்காடு மாதிரி இருக்கீனே, ஏன் மானசாவை அப்படி ஆக்குற
அப்படியே அந்த கிளிப்போட இருக்கட்டும், அது அழகு ஸ்டைலு சிம்பிள் அப்படின்னுக்கிட்டே ஷூ மாட்டிக்கிட்டு இருந்தா. நீ என்ன சொன்னாலும் என் காது கேட்காது, 50 ரூபாய்க்கு 100 ரூபாய்க்கு பூ வாங்கி வச்சுருக்கேன், அங்கிட்டு போ. அந்த கிளிப் ஆகிட்டு வரவை எடுத்து வச்சுட்டு நம்ம மணக்கம் முல்லைப்பூவை தூக்கி வச்சுட்டேன். அவள் போ, நீ என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன், ஓ இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு காலுக்கு ஷூ போட கிளம்பிட்டேன். நீ அவளுக்கு நீ ஷூ போட்டுக்கிட்டு இருக்க நேரத்தில் நான் பூவை குத்திடுறேன்னு நண்டுக்கு இந்த காதுலேருந்து இந்த காது வரைக்கும் கரகாட்டக்காரி மாதிரி வச்சுட்டேன். எனக்கு அதாங்க பிடிக்கும். அப்படியே கரகாட்டக்காரி மாதிரி வச்சுட்டு நெத்தி சூடை போட மறந்துட்டேங்க, நெத்தி சூடியும் போட விட மாட்டேன்ட்டா. ஐயோ போது விடு அப்படின்னு. அதுக்கப்புறம் அந்த பூவையும் தூக்கி மாட்டிட்டேன், விடலை. என்னங்க நல்லத்தனங்க இருக்குது, பூ தானங்க பிள்ளைகளுக்கு அழகு, என்ன பெரிய மாடலு, நம்மளாம் நடத்திக்கிறதுக்கு பேர் தான் மாடலு. அப்புறம் ஒரு பொட்டு வச்சு விட்டா, அப்படியே பொட்டு வச்ச உடனே அப்படியே மேக்கப் அவ்வளோதான், அந்த ரோஸா மின்னிருச்சு, அப்படியே கண்ணில் காதில் என்னென்னத்துல இழுவிட்டா ஒரு நிமிஷத்தில். பார்த்தீங்களா, ஆஹா வெளிநாட்டு குழந்தை மாதிரியே மாறிடுச்சுங்க. இப்படி மேக்கப்பை நம்ம ஒரு கல்யாணம் காட்சிக்கு போட்டால் ஒரு காசு உப்பு வந்துச்சுன்னா நல்லது தானங்க. அதைத்தான் சொன்னேன், எல்லோரும் 20,000 10,000 15,000 வாங்குறாங்கத்தா, நீ ஒரு 5,000 3,000 அப்படின்ட்டு ஒரு குடும்ப சூழ்நிலைக்கு ஒரு வசதி கம்மியானவங்க ஒரு சேலை கட்டி விட ஒரு சின்னதாக சிம்பிளாக மேக்கப் போடுறவங்க நினைப்பாங்க. இப்போ உலகமே அதானே ஆகிப்போச்சு, நம்மளும் ஒரு மேக்கப் போட்டான கல்யாண காட்சிகளுக்கு அப்படின்னு தானே நினைக்கிறாங்க. அப்படியான ஆளுகளுக்கு நீ மேக்கப் போட்டு விட்டேன்னா நம்ம கிராமத்துகளில் பக்கம் பூரா கல்யாணம் நடக்கிறதுல பூரா நம்பரை வேண்ட கூட நான் போட்டு விட்றேன், அப்படி பூரா போட்டு விட்டேன்டா, அப்படியே அதில் ஒரு 10 சம்பாதிக்கலாம்ல குணா அப்படின்ட்டேன். பார்ப்போம் அப்படின்ட்டா. முயற்சி பண்ணணுங்க, எதுவுமே அம்மா நான் சொல்லி வரக்கூடாது, அவளுக்கு ஆர்வம் இருக்கணும்ல. நான் ஆனால் ஐடியா சொல்லுவேன், ஐடியா பூரா எனக்கு ஏதாச்சும் ஒரு இது நல்லா செய்கிறோம்னா அதை பிஸ்னஸ் ஆக்கிட்டான்னு தான் நான் நினைப்பேன். என் மகளுக்கு போட்டுக்கிட்டு இருக்கீங்களே, அவன் மகளுக்கு குறைஞ்சி வச்சாக்கணும்னு மறுபடியும் தீட்ட ஆரம்பிச்சிட்டா. நல்லா தாண்டி இருக்குது விடுறி, ஒரே தான் தீட்டாதடி அப்படின்ட்டு பாங்கிட்டு அப்பளையே போட்டா, கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிருச்சு அப்படின்ட்டா. அப்புறம் போய் என் மானசாவுக்கும் சாக்ஸை போடுறது கிளம்பிட்டா. எதுக்கு கொலுசு போட்டு வந்தேன், இங்கே என்ன ஆட்டக்காரிக்கு ஆடை வந்திருக்கா அப்படின்ட்டா. அடியே குழந்தைக்கு கொலுசு போட வேணாம் அடி, ஆடையில் சிலுக்குண்டாவில் அதுக்கு சந்தோஷமாக இருக்கும் ரெடின்டே, இப்போ எப்படி சாக்ஸ் போடுறது அப்படின்டா. சரி குடு ரெண்டு கொலுசை கலட்டி விட்டு ஒரு கொலுசை மேலே ஏற்றிக்கிட்டு போட்டுடலாம்னு பார்த்தா, ஆனால் முடியலை, கீழே இறக்கி விட முடியாதுலண்டா. சரி விடுறி கலட்டுறி அப்படின்னு சொல்லிட்டு கொலுசை கலட்டிட்டான். அதுக்கு வேறு வஞ்சா. ஐயோ கொலுசு ஓடுறது கூட என்னங்க, பிள்ளை சலக்கு நடந்தாலும் நல்லா இருக்கும், ஆடு சாடையில் சலக்குன்னு கேட்டால் அதுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். கரகாட்டக்காரவங்க அந்த சலங்க ஓடாமல் ஆடினாங்கன்னா நம்மளுக்கே பார்க்க நல்லா இருக்குமா, இல்லை அவங்களுக்கு தான் ஆடுறதுக்கு நல்லா இருக்குமா? அதே மாதிரி தான் அப்படின்னு நினச்சி நான் போட்டு விட்டேன். எப்போவுமே பள்ளிக்கூடத்தில் போட்டு விட மாட்டேன், அவுத்து வச்சுருவேன். ஆனால் இன்றைக்கி தான் போட்டு விட்டேன், வைன்னு வைடா. சரிண்ட மறுபடியும் சாக்ஸ் போட்டோன்னே மறுபடியும் அதிலே மாட்டி விட்டேன். கையில் கொலுசு வச்சுருந்தோம், நம்ம கீழே விட்டோம்னா வெள்ளி வைக்கிற விலைக்கு என்ன ஆகுறது, கூட்ட நேரத்தில் காணாமல் போயிடும், போடியாங்கிட்டே அப்படின்ட்டு காலில் போட்டு விட்டு செருப்பு இருந்துச்சு, அந்த செருப்பை மாட்டி விட்டான். செருப்பை மாட்டிட்டாங்கிட்டு இனியாக மாட்டினா, செருப்பை மாட்டி வேஸ்ட்டுத்தேன். ஏண்டு கேளுங்க, கஷ்டப்பட்டு குனிஞ்சு நிமிந்து செருப்பெல்லாம் மாட்டி ஆட போயிட அதை அவங்கட்டாங்க. அப்புறம் என்ன செய்திருந்தா, நல்லா கிளம்பிட்டாலா, இதே மேக்கப் பற்றியெல்லாம். ஆஹா 2 பேரும் மேக்கப் போட்டு அப்படியே போட்டா, செல்ஃபி எடுப்போம்னு போட்டாவா எடுத்து தள்ளுனா. பார்த்தீங்களா எப்படி மேக்கப் போட்டு கிளம்பிட்டான்னு. அவள் எல்கேஜி படிக்கிறா, அவள் யூகேஜி படிக்கிறா. என் மக யூகேஜி படிக்கிறா, அவள் எல்கேஜி படிக்கிறா. 2 பேரும் ஒரு வயசுக்கு முன்ன பின்ன. அவள் மாதம் மறைக்கையில் இவளை பெற்று கையில் வச்சுருந்தேன், அவள் பிள்ளை பெற்றுக்கையில் இதை கையில் வச்சுக்கிட்டே சமைச்சு கொண்டுக்கிட்டு ஓடினேன். இதுதான் ஆயமாக்கா பள்ளிக்கூடத்தில் பிள்ளைகளை பார்த்துக்கிறவக்கா, அவர் நல்ல மனுஷன் இந்த அம்மா. அப்படி என் மயன் அந்த இதில் அந்த ஸ்கூலில் படித்ததுலேருந்து இருக்காங்க. பிள்ளை குட்டியில் பூரா பாருங்கள் அழகழகா கிளம்பி அப்படியே முத்தாக உட்காந்துருக்கு. ஒரு செடியிலையும் பூத்த ரோசா பூவா அப்படி உட்காந்துருக்கு. அதுக்குள்ள பூரா அப்படி வீடியோ எடுத்த உடனே அப்படி பேர் அதில் ஒரு உள்ள மட்டும் பார்த்துக்குங்க, அந்த பிள்ளைய காட்டுறேன், இங்கே வர காணுமே. அப்படியே ஆம்பளை பையில பக்கம் போயிட்டு இந்த காட்டுறேன் இருங்க. அது ஒரு உள்ள மட்டும் மண்டை அப்படி தூக்கி அப்படி கேமராவுக்கு அழகாக காட்டுச்சு, காணும். அந்த இன்னொரு வீடியோவில் எடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். அப்படியே எல்லாரையும் பார்த்து எல்லோரும் டிஷர்ட்டு இதுகளை போட்டு அப்படியே எடுத்திருந்தாங்க. அப்படியே சிம்பிளாக தான் செட்டு அமைச்சிருந்தாங்க. சின்ன மகாள் தான் இந்த பிள்ளை தான் அப்படி அழகாக முகத்தை காட்டிக்கிட்டு அந்த பார்க்குறா வருங்க. கேமராவுக்கு ஆந்தி பார்த்தா பார்த்துங்க, வாடி அப்படின்னு நல்லா எடுத்தேன். எல்லா பிள்ளையும் இப்படி கவர்ந்துக்கிடுச்சு, இப்படி இருந்துச்சு. அது மட்டும் நல்லா ஆந்தி அந்த கேமராவை பார்த்து அப்படி அழகாக சிரிச்சு முத்தா. அதனால அதை எடுத்துக்கிட்டேன். கண்ணு விடக்கூடாது யாரு கண்ணு. ஆமாம் ஏண்டுகளுங்க குழந்தைகளுக்கு பாவம் நல்லபடியாக இருக்கணும். என் தங்கச்சியை பார்த்து ஒரு சிரிப்பு, அடியே மேக்கப் பழகின்றேன், ஐயோ அங்கிட்டு போயிரு அப்படின்ட்டா. அப்புறம் என்ன சனகனமட பாட ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாரும் எந்திரிச்சு நின்றாங்க. தாய் குழந்தை ஊரா, தாய் குழந்தை தந்தை குழந்தை 50 பேரும் வந்திருந்தாங்க. மகாலே நிறைஞ்சிருச்சு, அங்கிட்டு உட்கார கூட இடம் இல்லை. அப்படியே எல்லாரும் அப்படியே நிற்க பாதர் வந்திருந்தாங்க. சீப் கெஸ்ட்டாக
அப்படியே பார்த்துங்க சனகனமான பாட்டு பாடினாங்க. நானும் அவங்க பாட்டு பாடகிலேயே நான் பாட்டுக்கு அப்படியே வீடியோவாக இப்படி எடுத்து வந்தேன். அப்படியே எல்லா பாதரும் எல்லோரும் நின்று சனகனமான பாடி முடிச்சு அப்புறம் எல்லாருமா அப்படியே வந்து உட்காந்துட்டு அவங்க பிள்ளைகளை ஆடுறதுக்கு ரெடி பண்ணிட்டாங்க. ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கையிலேயே இங்கே வருங்க என்னமோ சொல்ல நினச்சேன், சரி விடுங்க. அப்படி ரெடி பண்ணி உட்காந்துட்டோமுங்க. சரின்ட்டு அப்புறம் ஒருத்தலாம் வாய்ச்சாங்க மிஸ்ஸு, யார் ப்ரைஸ் வர்றது என்ன ஏது அப்படி பூரா வாய்ச்சாங்க. அப்புறம் விளக்கேற்றுற நிகழ்ச்சி, குத்து விளக்கு ஏற்றுனாங்க. எல்லோரும் பாதிர ஒரு குத்து விளக்கு ஏற்றுனாரு. அப்புறம் நிர்வாகியை குத்து விளக்கு ஏற்றுனாங்க. சின்ன ஸ்கூலு தான், ஆனால் நல்லா கோச்சிங் நல்லா இருக்கும் பார்த்துக்குங்க. 5ஆம் கிளாஸ் வரைக்கும் தான் இருக்குது. ஒரு பிள்ளைக்கு எல்கேஜிக்கு வந்து 16,000 ஃபீஸ் வாங்குறாங்க. ஆனால் வந்து ஸ்கூல் வந்து நல்ல வந்து ஒழுக்கமாக பிள்ளைகளை நல்ல ஒழுக்கம் சொல்லி கொடுப்பாங்க. அதுவும் போக ஸ்கூலில் நல்ல கோச்சிங் இருக்குது. அதுதான் ரொம்ப முக்கியம். அது எப்படி கண்டுபிடிக்க முடியும்டா, நம்ம வீட்டில் வந்து பிள்ளைய ஹோம்ஒர்க் எழுதியில் நம்ம சொல்லி கொடுக்காமையே, எல்கேஜி பிள்ளையா யூகேஜி பிள்ளையாக இருந்தாலும் சரி, நம்ம சொல்லி கொடுக்காமே அந்த ஆனாவனாவை அழகாக எழுதுங்க என் பிள்ளைய ஊரமே. அப்போ நானே நினைப்பேன், நம்ம சொல்லி கொடுக்காமே அது எழுதுதுன்னா அந்தளவுக்கு ஆசிரியர் அங்கே சொல்லி கொடுக்குறாரு. பெரிய பெரிய ஸ்கூல்லலாம் பெரிய காசை வசூல் பண்ணிவிட்டு அப்படியே என்ன பண்ணிடுறாங்க, நீங்கள் சொல்லிக் கொடுங்க, பெற்றவங்க சொல்லிக் கொடுக்கணும், வீட்டில் ஹோம்ஒர்க் சொல்லிக் கொடுக்கணுன்றாங்க. ஆனால் உண்மையிலே சொல்கிறேன், மானசாவுக்கு இந்த நாள் வரைக்கும் ஆனா எழுது இந்த மாதிரி எழுதுன்னு நான் சொல்லிக் கொடுக்கவே இல்லை. அந்த மிஸ்ஸு சொல்லி கொடுத்ததை அப்படியே வந்து இங்கே ஹோம்ஒர்க்காக எழுதிட்டு போவா. அப்போ நான் சொல்லுவேன் இவர்கிட்ட கூட. அப்போ வந்து அங்கே ஆசிரியர் வந்து படிப்பு திறன் வந்து அதிகப்படுத்துகிறாங்க. அதனால் வந்து என் பிள்ளைய 3யுமே அங்கே தான் சேர்த்துருந்தேன். பூஜாவே அங்கே தான் சேர்த்துருந்தேன். கொரோனா டயத்தில் கொஞ்சம் ஃபீஸாக பாதி ஃபீஸாகவும் கெட்டுங்கட்டாங்க. அதுக்கு பயந்துக்கிட்டு என்னத்தா 2 வருஷத்துக்கு பாதி ஃபீஸை சும்மா அது கேட்டேன். இப்போதைக்கு கவர்மெண்ட்டில் கட்டிட்டு அப்புறமா காசு இருக்கிறப்ப கட்டிக்கிறோண்டே என் தங்கச்சியை பாருங்கள் ஆய் போட்டுக்கிட்டு இருக்கா அப்படின்னு நினச்சேன். அப்படியே அந்த ஸ்கூலில் கவர்மெண்ட் ஸ்கூல்லே சேர்த்துட்டேன் பார்த்துங்க. இப்போ கூட சொல்லுவா பூஜா, என்னை மட்டும் கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்த்துட்டேன்னு. பரவாயில்ல கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தாலும் கவர்மெண்ட் வேலை பார்த்துட்டு விட தங்கம் அப்படின்னு என் மகளை சமாதானம் பண்ணிவிட்டு அப்படியே மானசா பூஜாலாம் ஆடுறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. என்னத்தையே கையில் கொடுத்து பிள்ளைகளை பூரா நிற்க வச்சாங்க. அது சின்ன பிள்ளைய தானே, கொஞ்சம் விவரமாக ஆட தெரியாதுல்ல. அதனால் மிஸ்ஸு போய் மேடை ஏறி பிள்ளைகளை பூரா ஒழுங்குபடுத்தி நிற்க வச்சு அப்படியே ஆடுறதுக்கு ரெடி பண்ணாங்க. பள்ளிக்கூடத்தில் நல்ல கோச்சிங் இருக்குங்க உண்மையிலேயே. கார்மல் கேத்தரின் ஸ்கூல் பேர். நல்ல கோச்சிங் இருக்கும். ஆசிரியர் வந்து நல்லா சொல்லி கொடுப்பாங்க. இந்த நண்டு ஆட ஆரம்பிச்சிருச்சு, எல்லோரும் நின்றுக்கிட்டு அப்படி இப்படின்னு கையை அசைக்குதுங்க எடுத்தியா. அதில் இனியா இஷ்டத்துக்கு என் தங்கச்சி மகன் இஷ்டத்துக்கு ஆடிச்சு. அதுதான் உண்மையான குழந்தைன்னு நிரூபிச்சிச்சு. அதுங்க அது கூட குணா கத்திட்டு கிடந்தா, ஏய் நேரம் உட்காந்தாடி, நான் பார்த்தாடுண்டா, ஏய் சும்மா விடுறி, அதுதான் குழந்தை, உண்மையான குழந்தை. நீங்கள் சொல்லி கொடுத்ததில் அது பாட்டுக்கு இருக்கட்டும், நான் பாட்டுக்கு ஆடுவேன்னு ஆடுது அப்படின்னு பின்னாடியே போகிறான்னு கத்திட்டு கிடந்தா. நான் அதை விடுடி ஆடட்டு, பிள்ளை அழகாக ஆடிக்கிட்டு இருக்கா, விடுறி அப்படின்னே. அப்படியா இனியான்றா பாட்டு சவுண்டில் இனியாண்டா கேட்குமாக்கும். அது பாட்டுக்கு ஆடிக்கிட்டு இருந்துச்சு, நீ பாட்டுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிட்டு. ஆமாம், குழந்தைன்னா அது இஷ்டத்துக்கு பண்ணுறதுக்கு தான் குழந்தை. அதோட வெல்கம் டான்ஸு இவங்க தான் வெல்கம் பண்ணுறாங்களாம் எங்களையெல்லாம். அப்படியே வெல்கம் பண்ணாங்க. வெல்கம்னு பாட்டு பாடி ஆடினாங்க. ஒவ்வொரு பிள்ளைலாம் ஆடையில் அவங்க பெற்றவங்க ஃபோனுகளை எடுத்துக்கிட்டு அவங்க வீடியோ எடுத்துக்கிட்டு அப்படியே நின்றாங்க. அப்புறம் இன்னொரு குரூப்பு, இது எல்கேஜி யூகேஜி, இது அது எல்கேஜி என்னன்னு தெரியல. என் மகன் ரொம்ப குட்டியாக இருக்குன்னு எல்கேஜியில் போய் விட்டாங்க. இந்த வாருங்க பெற்றவங்க ஊரை 50 பேரும் கையில் முதலாம் ஒரு போட்டோ எடுத்தாங்கண்டா, என்னை எடுக்க மாட்டாங்களான்னு நினைக்கிறது போட்டாக்கிற. அப்புறம் பார்த்தாவே அதிசயமா. இப்போ பாருங்கள், உலகமே என் கையில் இருக்குது போட்டாண்டு 50 பேரும் ஃபோனை தூக்கி அவங்க நின்று பிள்ளைகளை ஆடுறத பார்க்குறாங்களோ இல்லையோ, வீடியோவை எடுத்து தள்ளுனாங்க. தாடி உலகத்தை பாருங்கள் எப்படி மாதிரி போச்சு. போட்டோகிராஃபருக்கு வந்தால் உன்னை எடுக்கட்டும் கூட்டத்தில் போய் ஓடி நிற்கிறது போட்டாவில் விழுகணும்னு. இப்போ அதெல்லாம் தேவையில்லைன்ற மாதிரி ஆகிப்போச்சு. அதோட பார்த்துக்குங்க, பிள்ளைங்க ஒரே டான்ஸு டங்குன்னு ஆடிச்சுங்க. ஒரு பிள்ளைகளும் ஒரு மாதிரி ஆடிச்சுங்க. எல்லா பிள்ளைகளும் வந்து ஆடிச்சுங்க. எல்லா பிள்ளைகளும் கொஞ்சம் எடுத்தேன். எல்லாரையும் மொத்தமாக எடுத்து ரொம்ப நேரம் பண்ண முடியாது. ஏண்டுகளுங்க, நம்மளுக்கு டயம் கம்மியாகத்தான் இருக்குது. ஒரு எல்கேஜி யூகேஜி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஆடின வரைக்கும் பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்க்க முடியல. நம்ம அப்புறம் ப்ரைஸ் கொடுக்க கிளம்பிட்டாங்க. ப்ரைஸ் கொடுக்குறதுக்கு வாங்கன்ட்டாங்களா. அப்புறம் ப்ரைஸ் கொடுத்து எல்லோரும் அவங்க ப்ரைஸுகளை இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ப்ரைஸ் கொடுக்குறப்ப வீடியோவை ஆன் பண்ணி வச்சுட்டு போயின்னு என் தங்கச்சி ஊட இருக்கிறத பார்த்து பட்டனை ஆன் பண்ணாமையே வீடியோ எடுக்கிறா. என்னத்த சொல்கிறீங்க, ஒருத்தருக்கும் ஒரு இது. அந்த அப்போ ஆம்பளை பையலுக்கு ஆட விட்டாங்க. ஆம்பளை பையல் ஆடையில் எனக்கு என் மகன் அவந்தே வந்துச்சு. அவனே இப்படித்தான் முத நம்ம 3 வருஷம் கழிச்சு குழந்தையிலேருந்து ரொம்ப பேர் வருத்தப்பட்டு கமாண்ட் பண்ணியிருந்தீங்க. எனக்கும் கல்யாணம் முடிஞ்சு 3 வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்தேங்க. அப்புறம் 3 வருஷம் ஜெண்டு தான் பழனி முருகனை தரிசித்து எனக்கு கடவுள்
குழந்தை பாக்கியம் கொடுத்துச்சு. அப்போ 3 வருஷம் சென்று கிடச்சதுனால என் மையனை ரொம்ப செல்லமாக வளர்த்தேன் பார்த்துக்குங்க. அப்போ இதில் ஆடையில் மொதல் ஆடை வடியில் நான் அப்படி ஒரு அதிசயமாக பார்த்து கிடந்தேன். அதேமாதிரி இன்றைக்கி ஆம்பளை பையலுக்கு ஒரு ஆடையில் அந்த ஆட்டத்தில் என் மையன் இப்படி தான் சின்ன பையலை ஆடிக்கிட்டு இருந்தேன். இன்றைக்கி இளவட்டமாக பெரிய ஆள் ஆகிட்டானே அப்படின்னு நினச்சி பகுசியாக பார்த்துக்கிட்டு இருந்தேன் அந்த பயலுகளை. அப்படி வருத்தப்படுறவங்களும் நான் ஒன்று சொல்லிக்கிறேன் கேட்டுக்குங்க. நானும் எனக்கு என் மச்சம் முன்னாடி ஒரே கல்யாணத்தில் அவளுக்கு அப்படியே அந்த மாதத்துலேயே குழந்தை வந்துட்டா 5 வருங்க. எப்படி கிஃப்ட் வாங்கிட்டாங்க. ஆனால் வீடியோ எடுக்காம விட்டான். அந்த இன்னொரு பாப்பாவை எடுத்துகிட்டு வாங்கிட்டு வந்து அந்த பாப்பா நிலானி பாப்பாவா என்னமோ பேர் சொன்னான். அவளும் வந்து காட்டினா, எல்லோரும் வந்து காட்டினாங்க. அப்படி மச்சான் முன்னாடி உடனே குழந்தைய பத்துட்டா. உடனே குழந்தைய பற்றி என்ன செய்ய, என் தங்கச்சியை பாருங்க, என் தங்கச்சி இப்படின்னு குணைச்சிட்டு கிடந்தா, என்னை எடுக்காதேன்னு. அப்புறம் என்ன ஆட்டா ஏறி நேராக ஏக்கேமத்துக்கு போவோம். ஏண்டு கேளுங்க, இது வருது இல்லைங்க மாசி கலரி, இதான் இது மகாலு, இது திருமண நாயக்கர் மகாலு மாசி கலரி வருதுல்லைங்க. மாசி கலரிக்கு ட்ரெஸ் எடுக்கணும். எங்களுக்கெல்லாம் வேணாம், பொங்கல் தீபாவளிக்கு எடுத்தது இருக்குது, அதை போட்டுக்குருவோம். ஆனால் சீமாப்பா வந்து மொட்டை விடுறாரு. மொட்டை உடையில் புது துணி கட்டணும். அதுக்காக பார்த்துங்க ஜவுளி கிடைக்கல விட்டோம். அப்படி குழந்தை இல்லாமல் குறை கதையை சொல்கிறேன் கேளுங்க. என் மச்சான் மண்டாட்டி வந்து வந்தவுடனே குழந்தை வந்துட்டா. அப்போ எனக்கு குழந்தை இல்லை குழந்தைன்னு எல்லாரும் சொல்லி கட்டுவாங்க. எனக்கு அழுகையாக இருக்கும் நெசமாவே. அப்புறம் பார்த்துக்குங்க, இப்போ அவளுக்கு 2 பொம்பளை பிள்ளை இப்போ சமைஞ்சு அப்படியே ஆலோசனை பிள்ளையெல்லாம் இருக்குது. என் மய வயசு 16 15 வயசு ஆயிடுச்சு. ஆட்டோக்காருக்கு போய் பேசிக்கிச்சு. ஆட்டோக்கார்ட்ட காசை கொடுத்தா ஆட்டோக்காரர் 500 சில்லறை இல்லைன்றாரு. நானும் 500 வச்சுருக்கேன். என்ன செய்யுறது, பெரிய பெரிய கடையில் கட்ட இல்லைன்ட்டாங்க. இளநீ கடைக்காரக்கிட்ட கேட்டேன், இளநீ கடைக்காரக்கா இருக்குண்டாங்க. ஆச்சரியமாக இருந்துச்சு. பெரிய கடையெல்லாம் இன்னும் போனியே ஆகலாம், ஒன்றுமே இல்லைன்றாங்க. ஆனால் இங்கே இளநீ கடைக்காரக்கா அப்படி காசு கொடுத்தாங்க. சரி ரொம்ப சந்தோஷம் அப்படின்ட்டு வாங்கிக்கிட்டு ஆட்டோக்காருக்கு காசை கொடுத்துட்டு நேராக ஜவுளி கடைக்கு போகணும்னு நினச்சிக்கிட்டு ஜவுளி கடைக்கு போகிறதுக்கு ரெடி வாங்கிட்டேன். நல்லா இருக்குப்பு சாப்பிடுப்பு. அப்படியே பார்த்துக்கோங்க கிளம்பியாச்சு. கிளம்புனா பார்த்துக்கோங்க, அவன் சொன்னேன் இல்லை மச்சம் முன்னாடி கதையை, அந்த கதையை சொல்லிக்கணுங்க. அப்படியே அவள் உடனே குழந்தை வச்சு இப்போ கையில் வச்சுருக்கா. அப்போ அவள் என்ன சொல்கிறா, இங்கே வருங்க, என்னை பாப்பாவில் சப்ஸ்கிரைபர் முஸ்லீம்காராக்கா அப்படி கையை கொடுத்து நல்லா இருக்கீங்களா, சீமானே நல்லா இருக்காரா, நண்டு நல்லா இருக்கா, அம்மா நல்லா இருக்காங்களான்னு உண்மையான சொந்தங்க கூட அப்படி விசாரிக்காதுங்க. சீமானே நல்லா இருக்காருன்னு சொல்லையில் எனக்கு உண்மையிலேயே உடம்புலாம் பிள்ளரிச்சிச்சு. யாரோ எவரோ நம்மளுக்கு தெரியாதவங்க, ஆனால் சீமானே நல்லா இருக்காங்களான்னு பேர் சொல்லி நம்ம புருஷனை கேட்குறாங்களேன்னு எனக்கு அம்புட்டு ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. ஆமாம். அப்புறம் போய் நண்டு எப்படியும் ஜவுளி கடைக்கு போனோடனே எனக்கு பசிக்குதுன்னு ஆர்ப்பாட்டம் பண்ணணும். அதுக்குனால முன்னக்கூடியே அதுக்கு ஒரு சமோசா வாங்கி கொடுத்துருவோம்னு சமோசா கடைக்காரி நானே சமோசா வாங்கி கொடுத்தேன். ஒரு சமோசா 12 ரூபாயாங்க. நான் ஒரு சமோசா 7 ரூபாய்க்கு விற்கிறேன். இங்கே 12 ரூபாயா. 12 ரூபான்னு நம்ம சொல்லக்கூடாது. அவங்க கடை வாடகை, கரண்ட் புல் வாடகை என்னென்னா கொடுக்க வேண்டியது இருக்குது. நம்ம ரோட்டில் நின்று நம்ம வாடகை சொல்கிறோம். அதனால 5 ரூபாயை குறைச்சி கொடுக்குறோம். அவங்க 5 ரூபாய் எக்ஸ்ட்ரா வச்சா தானே கடை வாடகை கொடுக்கணும், அதில் கரண்ட் புல் கொடுக்கணும். நம்மளுக்கு அவங்களுக்கு கட்டினா தானே அதுக்கேற்றாப்புல தானே அவங்க விற்பாங்க. அப்படி நினச்சிக்கிட்டு வேலை கூட இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு சமோசாவை வாங்கி கொடுத்தேன். அவங்க நல்லா சாப்பிட்டாங்க. ஏண்டுகளுங்க இல்லாட்ட பசிக்குதுட்டுங்க. அப்படியே ஏக்காமத்துக்குள்ளே கடைக்குள்ளே நுழைஞ்சா கடையில் ஒரு 10-20 பேருக்கு மேலே என்னை கேட்டாங்க, உங்களை நான் வீடியோவில் பார்த்துருக்கேன், ஏன் இந்த ட்ரெஸ்ஸு நல்லா இல்லை, அந்த ட்ரெஸ்ஸு நல்லா இல்லை, இங்கே வருங்க இதில் இது மெத்த தலைவாணி, இது பாய் ஏங்க எல்லாமே இருக்குதுங்க. பிள்ளை தாய் தகப்பன்னு தான் வாங்க முடியாது. அப்படியே லிஃப்ட்டில் ஏறி 5வது மாடி வந்துக்குங்க. ஆம்பளைகளுக்கு நேராக சிம்மா பார்க்கத்தே எடுக்க போனோம். ஒரே வேட்டி சட்டியாக இருந்துச்சு. வேட்டி சட்டியெல்லாம் பொங்கலுக்கு எடுத்தாச்சுல, இன்னும் ஓயாமலுக்கு வேட்டி சட்டை எடுக்கக்கூடாது அப்படின்னு யோசனை பண்ணி பிளேன் சட்டையெல்லாம் பார்த்தேன். இந்த கட்டை மொட்டை சட்டை, அந்த ப்ரௌன் சட்டை நல்லா இருக்குண்டே. ஏ மகம் அப்படின்டா, என்னடி வாந்தி எடுக்கிறாங்கட்டு போடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டையாக கட்டை மொட்டை சட்டையில் பார்த்தேன். எப்போ பார்த்தாலும் கட்டை மொட்டைதே எடுக்கிறீங்களே, என்னம்மா வெள்ளை கட்டம் கருப்பு கட்டம் இதைத்தான் எடுக்கிறேன்ட்டு என் மகன்தா இந்த பூ போட்டதை எடுத்து கொடுத்தா. இது மட்டும் வெள்ளை இல்லாமல் என்ன இருக்குது, அங்கிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு பூ போட்டதையும் அங்கிட்டு வச்சுட்டு, பொம்பளை பிள்ளைகள் கூட அழகழகாக பார்த்து எடுத்துறாப்புல இருக்குங்க. ஆம்பிள்ளைகளுக்கு எதை எடுக்கிறது, எடுத்ததையே எடுக்கிற மாதிரியே இருக்குது. இந்த கலர் நல்லா இருக்குன்னு எடுத்தேன். எங்கள் வீட்டுக்கார சொல்லிட்டாரு, மொட்டை ஓடுறதுக்கு இது கருப்பு அப்படின்றாரு. நல்ல புழுங்க அப்படிங்கிறேன். மானமானா எனக்கு இதெல்லாம் பிடிக்காது, நான் சின்ன பையலா, என் வயசுக்கு ஏத்தாப்புல விடுன்றாரு. வயசுக்கு ஏத்தாப்புல என்ன, வயசுக்கு ஏத்தாப்புல இந்தா இது எடுப்புமா பிளேனாக இருக்குண்டே, நான் இதில் வேணாம், இதெல்லாம் இலவட்ட பயில விடுறது நான் முடியாது அப்படின்றாரு. இதெல்லாம் வந்து இந்த வீடியோ கால்லே காட்டிக்கிட்டே இதுன்ட்டு ஒன்றொன்னா காட்டினேன். பார்த்து ஏதாச்சும் எடுமா, நான் வேலை இருக்குது அப்படின்றாரு. சரிங்க வைங்க, நான் எடுத்து முடிச்சுடுச்சு காட்டுறேன், அப்புறம் சொல்லுங்க அப்படின்னேன். நண்டு எடுத்துக்கிட்டு இந்த ட்ரெஸ் எடுங்கம்மானுக்கிட்டு இருந்துச்சு. அது நல்லா இல்லை, இதை எடுத்து காட்டினேன். இது மாதிரி இருக்கான், அது என்னது போர் வீரர்கள், அந்த போர் நம்மளுக்கு இராணுவர் மாதிரி இருக்குது அப்படின்ட்டாரு.
சரி போங்க அப்போ அங்கிட்டு ரொம்ப டயர்டாயிருங்க. என் மயனுக்கு எடுக்கிறது எங்கள் வீட்டுக்காரருக்கு எடுக்கிறது மட்டும் டயர்டாயிருவேன். நான் நெசமாகவே சொல்கிறேன். பொம்பளை பிள்ளைகளுக்கு ஈஸியாக எடுத்துருவான். அப்படியே மச்சான் மட்டும் கதை சொல்கிறேன் கேளுங்க. அப்படி இப்போ குழந்தை வந்து பெரிய பெரிய பிள்ளையா வயசுக்கு தக்கன இருக்குது. 2 பிள்ளைங்க உடனே பெற்றுட்டா பார்த்துக்குங்க. ஒரு 3 மாத்தையில் அந்த பிள்ளை 3 மாதத்துக்கு முன்ன பின்ன பார்த்துக்குங்க. இப்போ 2 பிள்ளையும் கட்டி கொடுக்குற வயசில் இருக்குது. அப்போ சொல்லுவா, கடவுள் உனக்கு லேட்டாக கொடுத்தது தானே நல்லதாக இருக்குது. தள்ளியும் பெற்றுருக்க. என்ன ஒரு பிள்ளையை கட்டி கொடுத்துட்டு ஒரு 4-5 வருஷம் கேப்பு கிடைக்கும். ஒரு நல்லது கெட்டது அதுகளுக்கு செஞ்சு முடிக்க ஒரு 5 வருஷம் சென்று இன்னொரு பிள்ளையை கட்டி கொடுக்க. அப்புறம் இன்னொரு 5 வருஷம் கட்டி கொடுக்க. நம்மளும் ஓரளவுக்கு அதில் தேறி ஓடியாடுறதுக்கு வழிவகை வச்சு கொடுக்கும். அதனால் குழந்தை போனவொடனே கல்யாணம் முடித்தவொடனே பிறலையேன்னு யாரும் வருத்தப்படாதீங்க. எல்லாம் நல்லதுக்கு தான் கடவுள் பழி விடுது அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டு சந்தோஷமாக இருங்க. அது கடவுள் கொடுக்குறப்ப கொடுக்கணும். நம்மளுக்கு எப்போ கொடுக்கணும் எதை கொடுக்கணும்னு கடவுளுக்கு தெரியும். அதனால் யாரும் கவலைப்படாதீங்க. ஐயோ நம்மளுக்கு குழந்தை இல்லையே அப்படின்ட்டு யோசிக்காதீங்க. ஒரு அக்கெல்லாம் 2 வருஷம் தான் ஆயிருக்குன்றாங்க. 2 வருஷத்தில் குழந்தை இல்லைன்னு கவலை அப்படிலாம் நினைக்கக்கூடாது. 5-6 வருஷம் 10 வருஷம் கூட இருந்து பிள்ளை பெறவங்க இருக்காங்க. அதனால் அதை பற்றிலாம் யோசிக்காமல் நல்லபடியாக சந்தோஷமாக இருங்க. அப்படித்தான் இப்போ என் மச்சாமண்டாடி சொல்லுவா, நான் உடனே வந்து பெற்று என்ன செய்ய, உடனே பெற்று இந்த பிள்ளையவரும் பெருசாக இருக்குது. உனக்கு பாரு எல்கேஜி யூகேஜி படிச்சுக்கிட்டு இப்போத்தான் கல்யாணம் முடிஞ்ச மாதிரி பிள்ளை பெற்று கையில் வச்சுக்கிட்டு இருக்கேன். நீ தான் சூப்பர் அப்படின்வா. அது மாதிரி நான் சொல்கிற நீங்கள் நான் ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன்னு மட்டும் நினைக்காதீங்க. குழந்தை இல்லைன்னு கவலைப்படாதீங்க. நம்மளுக்கு கடவுள் கொடுக்குறப்ப கொடுக்கும். அதாவது நேரங்காலம் நம்மளுக்கு அமைஞ்சு வரும். நம்மளுக்கு என்ன நேரம் இருக்கோ இந்த நேர பிரகாரம் நடக்கும். அதனால் கவலைப்படாமல் இருங்க. ஒன்றொன்னா எப்படியோ செலக்ட் பண்ணி ஒரு காக்கி சட்டையும் காக்கி பேண்ட்டையும் இது பார்த்து முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் என்ன, எனக்கு சேலை எடுக்க போனேன். நண்டு ஒரே கற்று, உங்களுக்கு சேலையா அப்போ எங்களுக்கு எடுங்கண்டு. ஏன் நண்டு இப்போ தானே உனக்கு 1000 ரூபா கொடுத்து ஸ்கூலில் கொடுத்து ட்ரெஸ் எடுத்து போட்டிருக்கேன் அப்படின்னு. நீங்கள் மட்டும் புது ட்ரெஸ் எங்களுக்கு மட்டும் புது ட்ரெஸ் இல்லையான்னு கற்றுச்சு. சரி உனக்கு எடுக்கிறேன் அப்படின்னு அதை சமாதானம் பண்ணிவிட்டு எப்பவும் போல் நம்ம கல் வச்ச சிலைக்கே போயிட்டேன். எனக்கு இது தாங்க பிடிக்குது. என் தங்கச்சி சொல்லுவா, என்ன கெட்டின சிலையே கெட்டின சிலையில் ஒரே மாற்றி கலராக கட்டுற அப்படின்வா. போடி எங்கிட்ட காட்டன் சேலை கட்டினா விடச்சிக்கிட்டு விடன்னு இருக்கும். பட்டு சேலை கட்டினா ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு தான் கட்ட முடியும். இதுண்டா பாருங்கள், நல்லதுக்கு கெட்டதுக்கு ஒரு ஆத்திரத்துக்கு அவசரத்துக்கு எதுக்கு வேணாலும் கட்டிட்டு ஓடியே போயிடலாம். அதுவும் இல்லாமல் மூச்சு இறைக்காமல் இருக்கும், உடம்பு அப்படியே கணக்காமல் இருக்கும், எப்படா அதை கலட்டி வீசுன்ற எண்ணம் இல்லாமல் இருக்கும். அது வாட்டுக்கு மினு நம்ம உடம்புல இருக்கிறதே தெரியாமல் இருக்கும். ஏன்டா நம்ம குண்டு பொம்பளையாக இருக்கோம்ல. பச்சை கலர் எடுத்து இந்த நல்லா இருக்கா பூச்சான்னு கேட்டினேன். அவள் பூச்சா சொல்லிட்டா, இந்த பச்சை கலரில் ஏற்கனவே வச்சுருக்கேன்ட்டா. அடியே இருக்கிறது கலரு 12 கலரு தான். 12 கலருமே என்கிட்ட இருக்குது. அதுக்காக என்ன செய்ய சொல்கிறேன் அப்படின்ட்டு அந்த இருக்கு பாருங்க, அந்த லாவெண்டர் கலர் எடுங்க. லாவெண்டர் கலர் உங்கள்கிட்ட இல்லைண்டா. லாவெண்டர் கலரா எகன இருக்குது, ஏக்கா லாவெண்டர் கலர் இருக்காமல அது எடுங்கக்கா அப்படின்ட்டு. எனக்கு பார்க்கவே இல்லை. என் மக பூச்சா தான் சொன்னான், அந்த லாவெண்டர் கலர் எடுங்க மாண்டு. அப்படியா, இது நல்லா இல்லையா, சரி வைங்க வச்சுவிட்டு கேட்டு ஏதுக்கு இருக்கட்டும்படி அந்த லாவெண்டர் கலர் எடுங்குங்க. என் மக என்னமோ லாவெண்டர் கலர்ன்றா அப்படின்ட்டு. எனக்கு கலர் பேர் கூட தெரியல, லாவெண்டரா அந்த கலருக்கு. அதுவும் வச்சு பார்த்தேன், எனக்கு நல்லா தெரியல, உங்களுக்கு நல்லா தெரியுதா? அவ்வளோ லைட்டு வெளிச்சம் அடிக்குது, அதுலேயே நல்லா தெரில. பச்சை நல்லா தெரியுதுடி அப்படின்ட்டு. வேணாம்மா, இல்லாத கலர் எடுங்கம்மா, இது பார்க்கத்தம்மா அப்படி இருக்கும், கெட்டுனீங்கன்னா சூப்பராக இருக்குமா அப்படி இப்படின்னு என் மகன் என்னத்தையும் சொன்னான். அந்த கடைக்காரக்காவும் நல்லா இருக்குண்டாங்க. அந்த பக்கத்தில் வச்சுருக்க அந்த செலவோட நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது, அரக்கு சிகப்பு நல்லா இருக்குடி, அதை எடுப்போம் அப்படின்னு. இதெல்லாம் இருக்குமா, இதே கலர் வச்சுருக்கீங்கம்மா, இதே மாதிரி 3 சேலை வச்சுருக்கீங்கம்மா அப்படின்டா. அடியே இதில் இருக்கிற மாடல் வேறடி, இதில் இருக்கிற கல் ஊற நல்ல மயிலாக நல்லா இருக்குடி, விரிச்சு கடையில் அழகாக இருக்குடி அப்படின்ட்டு. அப்புறம் காட்டனுக்குள்ளே போய் பார்த்தோம், ஒன்றும் சரிப்பட்டு வரல காட்டன்லாம். என்ன பூனத்தையும் பார்த்தா நல்லா இல்லை, சரி விடு, இந்த சிலையை செலெக்ஷன் பண்ணிட்டோம், இன்னும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு புல் கவுண்டருக்கு புல் போட போயிட்டோம். மனசு மாறுறதுக்கு முன்னே புல் போட்டுருவோம். ஏன்ட்டு கேளுங்க, நம்ம சும்மா வர நாளில் அந்த சிலை நல்லாயிருக்கு இந்த சிலை நல்லாயிருக்குன்னு நினைப்போமுங்க. ஆனால் எடுக்க வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், தாடி இதை எடுப்போமா, அதை எடுப்போமா அப்படின்ட்டு இதை வச்சு கட்டுறேன். மக சொல்கிறா, கிளவி மாதிரியே இருக்கே மாட்றா. அடி பாவி கிளவியா அப்படின்னு தூக்கி கேட்டு வச்சுட்டேன். இதெல்லாம் காட்டெல்லாம் உடம்போட ஒட்டுமுண்டுவாருங்க எங்கள் வீட்டுக்காரே. உடம்போட ஒட்டிக்கிட்டு தண்ணியில் ஒட்டோன்னா உடம்போட ஒட்டிக்கிட்டு இருக்கு, இதெல்லாம் நல்லா இல்லை அப்படின்வார். அதேமாதிரி பூனத்தையும் அப்படித்தான் சொல்லுவார். ரொம்ப நெய்ஸான பூனை எடுத்துக்கிட்டனாலும் சத்தம் போடுவார், உடம்போட ஒட்டிக்கிட்டு நல்லா இல்லைம்மா அப்படின்ட்டுவார். அவர் சொல்கிறது நியாயந்தேன். என்ன அப்படி பில் கவுண்டருக்கு பில் போட வந்துட்டேன். அப்படி ஒரு பார்த்தேன்னா அந்த 2 ட்ரெஸ்ஸு தாங்க. என்ன ஒரு ஜீன்ஸு பேண்ட்டு, ஒரு ஜீன்ஸ்லேயே சட்டை எடுன்ட்டார், ஜீன்ஸு சட்டையை எடுன்ட்டார். எனக்கு அதே பிடிக்கும். அந்த மாதிரி இல்லை. ஒரு தடவை எடுத்திருந்தா, அதை கடலுக்கு போயிருந்தோம், கடலில் குளிச்சுட்டு அங்கேயே மறந்து போட்டு வந்துட்டோம். புது சட்டை பார்த்துக்குங்க, அதை பார்த்தா கோடியே கட்டிட்டு போயிருந்தார்.
அப்படியே போட்டு வந்துட்டோம். அப்புறம் என்ன செய்கிறது, கடலில் விட்டுறது போட்டது. அப்படியே பார்த்துங்க பில்லு எவ்வளோ வந்துச்சுண்டா 2130 வந்துச்சு. கரெக்டு 2130 வந்துச்சு. அப்படியே வாங்கிட்டு நேராக கடையை விட்டு வெளியேறினோன்னே நண்டு இங்கேருந்து போகையிலே ஐஸ்கிரீம் வெண்டு ஒரே சவுண்டு, ஒரே கத்து. அதனால் இப்போ வாங்கி கொடுத்தாங்கன்னு கடையை விட்டு உள்ளே ஏசிடி சளி பிடிச்சிரும்னே. இந்த பேக்குக்கெல்லாம் தொங்க விட்டுட்டு போகிறது கடுப்பாக இருந்துச்சு. நம்மளுக்கு கட்டைப்பை தான்டா லாய்க்குண்டு அம்புட்டு பேக்கு எல்லாத்தையும் கட்டைப்பைக்கில் ஒரே அமுக்கு அமுக்கிக்கிட்டேன். நான் இங்கே அமுக்கிக்கிட்டு இருக்கேன். நண்டு ஓடியே போய் ஐஸ்கிரீம் அட்டைப்பட்டிக்கில் போய் உள்ளே பூந்துருச்சு. நான் வரமணியே ஓடிட்டாங்க ரோடை கிராஸ் பண்ணி. அந்தளவு இங்கேருந்து போகையிலே கேட்டா உள்ளே ஏசி ஃபுல் ஏசி. இதில் நான் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தோன்னே உள்ளே கூட்டிகிட்டு போனேன்னு வச்சுக்க, மறுபடியும் ஆஸ்பத்திரி செலவழிக்கணும் கம்முண்டுரு அப்படின்னு சொல்லி அதட்டி கூட்டிகிட்டு போனேன். டீயை வாங்கி கொடுத்து சமோசா வாங்கி கொடுத்து கூட்டிகிட்டு போனேன். இப்போ ரிட்டன் திரும்பி வரையில் எப்படா வருவோம்னு வந்து ஐஸ்கிரீம் பெட்டிக்குள்ள நுழைஞ்சிட்டா. அப்புறம் என்ன, இதில் இருக்கிற ஐஸ்கிரீம் ஒன்று ஒரு விலை இருந்துச்சு. ஒன்று 30 ரூபாயா, ஒன்று 50 ரூபாயா, ஒன்று 20 ரூபாயா, இப்படி ஒரு விலை சொன்னாங்க. நண்டு பூஜா வந்து 20 ரூபாய்க்கு குச்சி கோன் வாங்கிட்டா. நண்டு மட்டும் 50 ரூபாய் தான் வேணும்னு ஒரே அடம் பிடிச்சா. சரி கொடுங்க அப்படின்ட்டு 50 ரூபாய், அதுக்கு 50 ரூபா, இதுக்கு 20 ரூபா, 70 ரூபா. 70 ரூபாயை அந்த அக்கா கையில் கொடுத்துட்டு அப்படியே பார்த்துங்க நண்டு சந்தோஷம். நண்டுக்கு தாங்க முடியாத சந்தோஷம். முடிஞ்சா நான் ஒன்றும் திங்கிறாப்புல இல்லை. எனக்கு ஐஸ்கிரீம்லாம் பிடிக்காது, பாலில் வச்சு செய்வாங்க, அதனால எனக்கு பிடிக்காது. இந்த ஊர்களில் கிராமத்துகளில் இப்போ வருங்க இந்த ஐஸு, அதனது கோன் ஐஸ் இல்லை, அதே வந்து உருண்டையாக இருக்கும்லங்க சேமி ஐஸ். அது இந்த வாருங்க சிரிப்பேன் ஐஸ்கிரீமை தின்னுட்டு. ஐஸ்கிரீம் பார்த்துட்டு அப்படி ஒரு கணப்பு அதுக்கு. அதோடு என்ன செஞ்சு பூஜா பிரித்து அதை எடுக்கிறதுக்குள்ளே நாக்கை தட்டுது. இந்தா இதை கொஞ்சம் நாக்கி கேப்புன்னு கொடுக்குது. ஏன்னு கேளுங்க, எதுக்கு அப்படி கொடுக்குது தெரியுமா? பாசத்தில் கொடுக்குது மட்டும் நினச்சிடாதீங்க. நண்டு பெரிய மூளைக்காரது. அவள் பிரித்த உடனே அவள் ஐஸ்கிரீமை இவங்க ஒரு வாய் வாங்குறதுக்கு. அதுக்கு முன்னக்கூடிய வா குடு அப்படி தான் பாருங்க. அவள் வாய் வைக்க முடியே வச்சுட்டா. அந்த கடிச்சிட்டா. ஐயோ கடிச்சிட்டாலும் இந்த கத்துறா. நல்லா இருக்குமாண்டா. ஏம்மா இது பெருசாக இருக்குது சிறுசாக இருக்குன்னு பேசாத, இனிமேல் பேசாத, நட நண்டு அப்படின்ட்டு கடையில் நடத்தி அப்படியே கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்துட்டேங்க. அப்படியே வந்தால் ஏதாச்சும் சாப்பிடுவோன்னு நினச்சேன். சாப்பிட்றதுக்கு முன்னாடி பார்த்துங்க இங்கேருந்து நடந்து போய்கிட்டு இருக்கான். ஏன்னு கேளுங்க, அங்கிட்டு போய்த்தே ஆட்டா பிடிக்க முடியும். இதுக்குள்ளெல்லாம் ஆட்டா வராது. கொஞ்சம் தூரம் போய் ஆட்டா பிடிக்கணும்னு ஆட்டா போச்சு. பஸ்ஸு ஏறிட்டோம். டக்குண்டு ஏறி நேராக வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்தால் ஒரே கிருகிருன்னு இருந்துச்சு. நம்ம மளிகை கடையில் வந்து ஒரு ரசனா ஒரு 5 ரசனாவும் அந்த டொரினாவும் வாங்கினேன். எனக்கு கிருகிருன்னு இருக்குண்டு. ஆனால் நண்டு அதை தூக்கிடுச்சு. நம்ம எதாக இருந்தாலும் அதே முதல்ல தூக்குது பார்த்துங்க. நண்டே வீட்டுக்கு வந்து மனசா வீட்டுக்கு நன்றுன்னு சொல்லக்கூடாதுங்க, எல்லோரும் பட்ட பெரு மாதிரி ஆகுது. அப்படியே வந்து மனசா வீட்டில் வந்து அம்மாவுக்கு கொடுத்துட்றேன், தந்துடுறேன் அப்படின்ட்டே வந்துச்சு. அதோட பார்த்துங்க வேகமாக தாங்க எங்கள் ஏரியா இப்படியே நடந்து மானசாமி கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு போனோம். வீட்டுக்கு இங்கே வந்துட்டுல ஒரு நண்டு கிளப்பிட்டு வந்துச்சு. அளப்பாமல் போ கலர் அப்புறம் துறக்கையில் புஷ்ஷுன்னு அப்படியே பொங்கி கீழே வடிய போகுது அப்படின்னே. அது சொல்கிறத நீ பாட்டுக்கு சொல்லிடி, நான் பாட்டுக்கு போகிறேன்னு குளிக்கிக்கிட்டே வந்தா. அப்புறம் என்ன, பைக்குள்ளே இருக்கிற சாவி எடுத்து வீட்டை திறப்போம்னு வீட்டை திறந்தேன். வீடு திறக்கவே மாட்டேன்டுது. என்னடாண்டா ஜன்னல் வழியாக என் மயன் உள்ளக்க கூடி டாப்பா போட்டிருக்கேன். துறப்பனாண்டுது. இது என்னடா வம்பா போச்சுண்டு இழுத்து பார்க்குறேன், வரவே மாட்டேங்குது. அப்புறம் என் மகன் பூஜா போய் உள்ளே கையை விட்டு திறந்து விட்டா. அதுக்கப்புறம் என்ன, வீட்டுக்குள்ளே வந்தவுடனே காத்தாடியை போட்டால் அப்படியே வருது மயக்கமாக. தாடி இன்னென்னை விடுங்கடா அப்படின்ட்டு கட்டைப்பை அங்கிட்டு தூக்கி போட்டுவிட்டு அப்படியே கொடுத்தா. அந்த கலரை கொடுத்தாண்டே. கொஞ்சமாக குடிங்கண்டே நண்டு சொல்லிச்சு. எனக்குத்தான் வாங்கினது உனக்கு இல்லை அப்படின்ட்டு வாங்கி வாயில் ஊற்றுனா கண்ணு மொழி பிதுங்கி வெளியே வந்துச்சு. அந்தளவுக்கு மனுஷனுக்கு அவ்வளோ டயர்டு. வெளியில் வெயில். அதை குடிச்சிட்டே எடுது நண்டு. இந்தா இன்னும் நீ நான் ஆடம் பிடிச்சி இன்னொரு கலர் வேணுமாட்டு கேட்பேன். இந்த அப்படி நீங்கள் குடி, இனிமேல் ஒன்று வாங்கி கொடுக்குறதுக்கு எனக்கு உடம்புல தெம்பு இல்லை, இங்கேருந்து கடையில் தெளிக்க முடியாதுன்னு பேசாமல் படுத்துட்டேன். லைக் பண்ணுங்கள்.